ரீரிலீஸ்னா நாங்கள் காமிச்சோம். ஒரே படத்தை விட்டு ஆஃப் எல்லாம் ரீரிலீஸ் பண்ணுறன்ற பேரில் மொக்க காமெடி பண்ணியிருந்தானுங்க. ஒரே படத்தை விட்டு ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் வச்சாச்சு. இன்னும் 26 பிளாஸ்ட் பண்ணுறோம். ப்ரோ சொல்லவே முடியாது ப்ரோ, சான்ஸே இல்லை. வேற மாதிரி ஃபஸ்ட் டைம் ரொம்ப நாள் ஆச்சு தான் ஃபஸ்ட் டைம் நான் தேட்டரில் பார்க்க கிரி படம் அல்டிமேட்டு. ப்ரோ பெருக்கிறவங்களாம் பாவம், அவ்வளோ குப்பை உள்ள இருக்குது, அவ்வளோ பேப்பர் போட்டிருக்காங்க. தளபதினாலே மாஸ் தான் ப்ரோ. வைபா வேற மாதிரி ப்ரோ. பயங்கரமா இருந்துச்சு. ரீ ரிலீஸ் மாதிரியே இல்லை ப்ரோ. இது இப்போ வந்த படம் மாதிரி இருக்கு ப்ரோ. 1000 வாட்டி பார்ப்போம் ப்ரோ இந்த படத்தை தளபதிக்காக. இது 2026 அண்ணன் வராரு பாருங்க. வேற மாதிரி நான் படம், அடுத்த சிஎம் நான் தளபதி வேற மாதிரி படம். வீட்டில் கேளுங்க. சொல்லு தளபதி படம். தளபதி படம்னாலே என்டர்டைன்மெண்ட் தான், ஜாலி தான், என்ஜாய்மெண்ட் தான் எப்பவுமே. அடுத்த சிஎம் விஜய் தான். அது பழைய படமா இருந்தாலும் சரி, புது படமா இருந்தாலும் தளபதி ஒரே ஒரு தொண்டையே வலிக்குது, நான் வாய்ஸே மாறிச்சு. என் வாய்ஸே இதான் ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருந்தது. 20 years ஆயிடுச்சு. நான் நல்லா தான் இருந்துச்சு படம். செலிப்ரேஷனா நல்லா நாங்கள் பண்ணதான் செலிப்ரேஷன். ஏன்னா எல்லா சாங்குக்கும் முன்னாடி போனோம், டான்ஸ் ஆனோம், சவுண்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ என்ன நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் 2 படம் தான் இருக்குன்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான். என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன கோட்டு கொஞ்சம் பயமாக தான் ப்ரோ இருக்குது. பாட்டை பார்த்ததுக்கப்புறம் பார்ப்போம். இன்னும் 4 பாட்டு இருக்குல்ல, யுவன் கிட்ட தான் பார்த்துக்கலாம், பார்ப்போம். வேற லெவல் இருந்துச்சுண்ணா. வேற லெவல் எல்லா பேப்பர் மூட்டையா கொண்டு வந்து கொட்டி ரோட்டை பார்த்தா தெரியலண்ணா. கத்தி தொண்டையா போயிடுச்சுண்ணா. நீ உள்ள வந்து பாருண்ணா, அப்போ தெரியும். ஃபுல்லா பேப்பர் பண்ணுறா, குப்பையா இருக்குண்ணா. நான் கண்டிப்பா வேற லெவல்ல கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கண்ணா. சவுண்டும் இன்க்ரீஸ் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைச்சோம். சவுண்டும் சூப்பரா இருக்கு. ஆனால் ஆஃப்டர் 20 years ரிலீஸ் பண்ணாலும் ஒர்த்துண்ணா. ஃபேன்ஸோட செலிப்ரேஷன் ரெஸ்பான்ஸ் சூப்பர்ண்ணா. நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன், வேலூர்லேருந்து வந்து ஒர்த்து. சீரியஸாக சொல்கிறேன், மண் நிறையா போகிறேன். நிஜமாக சொல்கிறேன். தேங்க்யூண்ணா. பயங்கரமாக இருந்துச்சு தளபதி படம். வந்து நான் ஒவ்வொரு படமும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்குற ஆள்னா, இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து இவ்வளோ நாள் நான் தளபதி படமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. செம்மையாக இருந்தது. தியேட்டரே ஒரே பேப்பர் ஆக்கி ஒரே படம் ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ் தான் ப்ரோ. செம்மையாக இருக்குது. எல்லாமே எல்லா சீன்ஸுமே நின்று தான் பார்த்தோம். உட்காரவே இல்லை, சீட்டில் உட்காரவே இல்லை. ஃபயராக இருந்துச்சு. எல்லாருமே வந்து கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து ஃபேமிலிஸும் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. வேற லெவலாக இருந்தது. எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக பயங்கரமாக இருக்கும். இது எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம் ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல்ல இருந்தது, மாசா இருந்தது. ஆமா ஆமா. முன்னாடியே தியேட்டரை பாத்துட்டீங்களா? ஆமா, நாங்களும் குட்டி பசங்களா இருந்திருக்கோம். தியேட்டர்ல எல்லாம் பார்க்கல, கேடிவில பார்த்தோம். பட் தியேட்டர்ல பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. ஃபேன்ஸ் எல்லா ஏஜ் குரூப்லயும் இருந்தோம். நான் எங்க ஏஜ் பசங்க தான் இருப்போம்னு நினைச்சேன். இது FTFS ஆக்சுவலி இந்த இதுக்கு. பட் ஆனால் அப்படிலாம் தெரியல. என்னோட கொஞ்சம் வயசுல இருப்பாங்க, எங்க அம்மா வயசுல இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து அப்படி போட்டுக்கலாம் ஆடணும். வேற லெவல்ல இருந்துச்சுண்ணா. தேங்க்யூ. சூப்பரா இருந்துச்சு. நான் மறுபடியும் ஈவினிங்கும் வரும். ஸோ பாப்பா எப்படி இருக்கு வைப்னு. அதான் படம் ஃபுல்லாகவே நான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே சொல்லி லைட்ஸ் போடுறது எல்லாத்தையுமே குடிச்சிட்டே தான். யாருமே சீட்டில் உட்காரவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு பல டிக்கெட்ஸ் புக் பண்ணாதவங்களுமே உள்ள அலோவ் பண்ணியிருந்தாங்க. இங்கே இருக்க நிறைய போலீஸ் மேனும் பார்த்தாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒரே சப்போர்ட்டில் தான் இருந்தோம். ஸோ அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஷோக்காக வெயிட் பண்ணி புக் பண்ணி பார்த்துருக்கோம். தளபதி எப்பயுமே மாஸ் தான். அதே மாதிரி மாஸ் ரீ ரிலீஸ் பார்த்தாச்சு. ஹாப்பி. செலிப்ரேஷன் வேறு லெவல். இப்போ ரீ ரிலீஸில் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் வேறு லெவல் மாஸ். எப்போயுமே தளபதி மாஸ் தானே, அதே மாதிரி தான் இருந்துச்சு. டான்ஸ் எல்லாம் வேறு லெவலு. நம்ம ஃபேன்ஸு எல்லாருமே நல்லா மாஸாக டான்ஸ் பண்ணியிருந்தாங்க உள்ளே. நாங்கள் ஈவினிங் ஷோவும் போகிறோம் ரோஹினி ஸ்க்ரீன்ஸ்க்கு. இங்கே விட இன்னும் பெட்டராக மாஸ் கொடுக்கணுன்னு எல்லாமே தளபதிக்காக தான். தளபதி பிளட்டு வேறு லெவல் மாஸாக இருந்துச்சுப்பா. அப்புறம் இனிமேல் தளபதி படத்துக்கு வரமாட்டேன்னாரா, அதுக்காகவே பார்க்கணும் அவரை. இந்த மாதிரி பழைய விண்டேஜ் தளபதி இந்த படத்தில் தான் பார்க்க முடியும். இதில் தான் அவருக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டே, மாஸ் ஹீரோவாக ஆனார். ஸோ அது மேஜர் மூவி. அதனால் இதை மிஸ் பண்ணாமல் எல்லாரையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே மிஸ் பண்ணாமல் தேட்டரில் மறுபடியும் பார்த்துருங்க. தேங்க்யூ. இல்லை இவங்க தளபதி ஃபேனே கிடையாதுங்க. நாங்கள் தளபதிக்காக மாற்றி கூப்பிட்டு வந்திருக்கோம். தளபதி கெட்டப்புக்கு இந்த ஓப்பனிங் சாங்கோட கெட்டப் தான் இது. 2 வயசில் தான் ரிலீஸ் ஆச்சு படம். ஸோ இப்போ 20 வருஷம் கழிச்சு இப்போ பார்க்குற ஃபஸ்ட் டைம். இது வந்து எத்தனை வாட்டி டிவியில் பார்த்தாலும், ஃபோனில் டவுன்லோட் பண்ணி பார்த்தாலும் தேட்டரில் கூஸ் பம்ப்ஸ் குறையாது. பட் தேட்டரில் பார்க்குற மாதிரி அந்த ஒரு இது கிடைக்காதுல்ல. ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இதுதான் எனக்கு ஃபஸ்ட் ஷோ மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆல்ரெடி பார்த்த படம் தானே அப்படின்ற மாதிரியே ஃபீல் ஆகலை. அந்த ஒரு ஐப் அப்படியே தான் இருக்குது இன்னும்.
ஸோ இன்னும் அந்த படம் பீக்கில் தான் இருக்குது. இன்னும் 20 வருஷம் ஆனாலும் வந்து பார்ப்பேன். படம் நல்லா சூப்பராக தான் ப்ரோ இருக்குது. செலிப்ரேஷன்லாம் வேறு கத்தி தொண்டையே போயிடுச்சு ப்ரோ சுத்தமாக. நல்லா இருந்தது. பசங்கள்லாம் எல்லோரும் பறக்க விட்டானுங்க. இதுக்கு ஜாலியாக இருந்தது படம். டான்ஸ்லாம் நல்லா ஆடினானுங்க பசங்கள்லாம். ரொம்ப ஜாலியாக இருந்தது ப்ரோ. அதுக்கோசமே ஈகலாக ரொம்ப 2-3 மாதம் வெயிட் பண்ணி வந்து பார்த்த படம் இது. நல்லா இருந்தது படம். புரியல. ஃபஸ்ட்டு இது பிரிண்ட்டோட இந்த பிரிண்ட்டுக்கு சூப்பராகவே இருந்தது. நல்லா பார்க்குறதுக்கு நல்லா கிளாரிட்டி அந்த இதெல்லாம் சூப்பராகவே இருந்தது. அதான் இவர் தான் முத்துப்பாண்டி தான் வேறு லெவலு. அவர் லவ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. தனலட்சுமி தான் கடைசி வரைக்கும் தெரியல. அது மட்டும் ஒரு வாட்டி ரீச் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். 50 இயர்ஸ் கழிச்சு வந்திருக்கு கில்லி ஃபிலிம். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாதது இதெல்லாம். ஸோ ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டிவியில் அடிக்கடி பார்ப்போம். ஸோ சும்மா சொல்ல வேணாம், தேட்டரில் வந்திருக்கலாம். ஸோ எக்ஸைட்டட். பாப்பன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறேன். செம்ம எக்ஸைட்மெண்ட். ஃபேஸ் பார்த்துடல. சூப்பராக. தேங்க்யூ. தளபதி நிறைய கியூட்னஸ் தான். எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பார் தளபதி. பிரகாஷ் ராஜ் ஏதோ திருப்பி லைவாக பார்த்த மாதிரி இருந்தது ஷோவே. நல்லா இருந்தது. ஐயோ டான்ஸ்லாம் மஜாவாக இருந்தது. ஒரு ஒரு சாங்கும் டான்ஸ் ஆடிட்டே இருக்கும். ஒரு ஒரு சாங்கும் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி வந்துட்டு 20 இயர்ஸ் முன்னாடி எடுத்த ஃபிலிம் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே இல்லை. இப்போ ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மூவி, அந்த மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்தது. எந்த சீன் உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப இன்வால்வ் ஆகி உள்ள போன மாதிரி இருந்தது தியேட்டர்ல? செல்லம் அதுதான். கிட்னாப் சேஸ் பண்ணி போகிற சீன், அந்த ஜிப்ஸியில் ஏற்றி போகிற சீன், அது எல்லாமே ஒன்னோட சீரும். அந்த சாங் தான் வெயிட் பண்ணியிருந்தது. ஸோ ஹாப்பி, ஃபுல்ஃபில். வேறு மாரி தானே இருக்குது. விஜய் படம்னால மஜாவாக தானே இருக்கும். தூக்கி சொருகிறாரு போல் விஜய். மஜா பண்ணுறாரு. அதுதான் நம்ம பக்காவாக தானே இருந்துச்சு. அப்படியே ஒரு மாதிரி லவ் ஃபீல் ஆகுது, வெறியாகுது, நம்மளுக்கே ஒரு மாதிரி ஆகுது ப்ரோ. விஜய்னாலே மஜா தானே. விஜய்னாலே மஜா தான். வேறு யாரும் அவர் மாரி நடிக்க முடியாதுல்ல. த்ரிஷா மஜா பீஸ்னா அது ஃபிகர் தான். அது நம்ம ஃபிகர் தானே. செம்மையாக இருந்துச்சு. வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டு. இந்த ரீ ரிலீஸ்க்காக நாங்கள் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஷோவே பார்த்துட்டோம். வேறு மாதிரி சூப்பராக இருந்தார். தேட்டரில் வந்து நான் அப்போ வந்து சின்ன வயசாக இருந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையாது. இப்போ பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு ஃபீலிங். சலோ அது செம்மையாக இருந்துச்சு. அவ்வளோதான். சின்ன வயசுலேருந்து பார்த்த படம் ப்ரோ. திரும்ப தேட்டரில் பார்க்கும்போது தொண்டெல்லாம் போயிடுச்சு ப்ரோ. நல்லா இருக்குது. சீரியஸாக எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. செலிப்ரேஷன் எப்படி பண்ணாங்க ப்ரோ? படம் ஃபுல்லாக செலிப்ரேஷன் தான் ப்ரோ. ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கு கத்துறாங்க ப்ரோ. சீரியஸாக நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. ஆக்சுவலாக சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம டிவியில் பார்த்துருப்போம் படம். டிவியில் பார்த்துட்டு விஜய்லாம் வந்து பார்த்து வளர்ந்த படம் இதெல்லாம். இப்போ அதே நாங்கள் வளர்ந்து தேட்டரில் பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலு. ஆடியன்ஸ் சின்ன பசங்களாம் வந்திருக்காங்க ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. வாட்ச் பண்ணுங்க. சீரியஸாக நல்லா இருக்கு படம். நம்ம செலிப்ரேஷன்லாம் தெரிய விட்டாச்சு. ஃபஸ்ட்டு வாட்டியாக பார்க்குறேன் கில்லி. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல். ஆசமாக இருந்தது. தேட்டர் நிறைய டிஃப்ரென்ஸு. ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறோம். வேறு லெவல் தலை. செம்ம நல்லா இருந்துச்சு ப்ரோ. குட் ப்ரோ. வேறு லெவல் ப்ரோ. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்த புதுசில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது இப்பயும். எல்லாமே கிளி தொண்டையே மாறிடுச்சு. கத்தி தரோம். வேறு லெவல். சூப்பர். கண்டிப்பாக போகுது. இது வந்து எப்படி சொல்கிறது, ரீலீஸ்னே சொல்ல முடியாது. ஃபஸ்ட் ஷோ மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் அப்படி போட்டு சாங்கு அது எல்லாத்துக்குமே சரியான வாய்ப்பு ப்ரோ. மொத்த பேருமே மேலே இருக்கிற மொத்த ஆடியன்ஸும் கீழே தான் இருக்காங்க. கீழே இடம் பத்தாத அளவுக்கு அவ்வளோ வைப் ஆயிடுச்சு. ஸோ இது ரீரிலீஸ்ன்னு சொல்ல முடியாது. விஜயோட தனிதமான படம் எப்போவுமே. ஆனால் படம் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சுண்ணா. அல்டிமேட்டான ஒரு படம்ண்ணா. ஸோ இதனால் வந்து எத்தனை வாட்டி டிவியில் போட்டாலும் உட்காந்து பார்க்க வேண்டிய படம். அதை ஃபஸ்ட் டைம் தேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது செம்ம சூப்பராக இருக்குது. நான் படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு 3 வயசு பையன். இப்போ வந்து பார்க்கும்போது அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இன்னும் ஒன்று படத்தில் மட்டும் ஒரே ஒரு குறை தானா. அங்கேயும் தான் சொன்னேன், இங்கேயாவது சொன்னேன். என் மனசில் அந்த குறை தான் இருக்குது. என்ன ஒன்று, தனலட்சுமிக்கும் முத்துப்பாண்டிக்கும் ஒரு லவ் சாங் ஒன்று வச்சிருக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைண்ணா.